ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் தான். பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சு. 15 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் போடுறேன். டைம் இல்லை, கொஞ்சம் வீடியோ அது இதுன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்லேயும் கொஞ்சம் வேலை கெஸ்ட்டு அப்படி இப்படின்னு வந்தனால பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன். அதிலே டைம் போயிடுச்சு. பொங்கலுக்கு கொஞ்சம் புது புது பாத்திரங்கள்லாம் வாங்கியிருந்தோம். சரி, அதில் எடுத்து அப்படியே பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்டு சமையல் செய்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செஞ்சோம். பொங்கல் அம்மா தான் வச்சாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பொங்கல் எடுத்து முடித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு நான் அந்த பக்கமாக சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டேன். மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு வச்சு, பச்சை மொச்சை கொயருக்கு கூட்டு, அப்பளம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். எனக்கு பொங்கல் அப்படின்னாலே நாங்கள் சின்ன வயசில் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே பொங்கலை நாங்கள் சின்ன பிள்ளையில திருச்சிக்கு வந்துட்டோம்ல. திருச்சிக்கு வந்து ஸ்கூல்லாம் இங்கே தான் படித்தோம். அப்போ திருச்சியில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது. அப்போ நாங்கள் வாடகை வீட்டில் பொங்கலை வச்சுட்டு வேகமாக காலையிலே விடிய காலமாக பொங்கலை வச்சுட்டு அங்கே போயிடுவோம். எங்களோட மதுரையில் எங்களுக்கு அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்குது. அங்கே போய் பொங்கல் வைப்போம். அங்கே பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். திருச்செந்தூர் தான் வருஷம் பொங்கல் அப்படின்னாலே திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போயிடுவார் அப்பா. எல்லாருக்குமே அந்த வயசில் என்னென்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சலிப்பாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து வருஷம் போயிட்டே இருந்தாலும் சலிப்பாக இருந்துச்சு. எப்போ இருந்துன்னு பாருங்கள், நான் சின்ன பிள்ளையில ஸ்கூலில் என்ன 4th 5th படிப்பேன். அப்போ ஆரம்பித்து என் பிள்ளைங்க 6th 7th படிக்கிற வரைக்கும் நாங்கள் போய்கிட்டே தான் இருந்தோம் திருச்செந்தூர். வருஷம் பொங்கல் அப்படின்னா எங்கள் அப்பா எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவருக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுவும் ஒரு ஜாலி தான். கடலில் குளிக்கிறதுலாம் ஜாலி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் டைமில் பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த லைனில் நின்று போகிறது அதெல்லாம் நினச்சாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போனதெல்லாம் விட பல மடங்கு இருக்குது தான் கூட்டம்லாம். நல்ல வேலை அப்போல்லாம் அந்தளவுக்கு இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதான் நம்ம. அப்போலாம் சன் டிவிலாம் ப்ரோக்ராம் போடுவாங்க. விஜய் டிவியில் எல்லா டிவிலையும் ப்ரோக்ராம்லாம் வரும். ஐயோ, எல்லோரும் ஜாலியாக ப்ரோக்ராம் பார்த்துட்டு வீட்டில் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வரும், சொந்தக்காரவங்க எல்லோரும் கூடயும் பேசிக்கிட்டு கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு. நான்லாம் அந்த மாதிரி உட்காந்து கரும்பு சாப்பிட்டதே கிடையாது. சாமியை கும்பிடுவோம், கடன்னு கிளம்புறதுக்கு பஸ் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுலே தான் அப்பா இருப்பார். கிளம்பி போயிடுவோம். அங்கே சாயந்தரம் பார்த்தா கடலில் குளிப்போம். அப்புறம் ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் அங்கேருந்து கிளம்புவோம். மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு இங்கே வந்துடுவோம். இங்கே எல்லோரும் சேர்ந்து என்வியெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை. சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அண்ணன்ட்ட கேட்பேன், ஜல்லிக்கட்டு கூட்டு போன்னு சொல்லி. அதெல்லாம் நீ போகக்கூடாது, சின்ன பிள்ளைங்களாம் வரக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போக மாட்டான். இப்போ கொஞ்சம் 5 வருஷம் ஆகுது அண்ணன் தவறி. அதுக்கு முன்னாடி நாங்கள் அண்ணன்ட்ட என் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எங்கள் மாமா, நான், என் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போய் அங்கே போய் பார்த்தா எவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு ஒரு திருவிழா மாதிரிங்க. எங்கள் அலங்காநல்லூர், அதுக்கப்புறம் பாலமேடு இங்கெல்லாம் போனால் அவ்வளோ சூப்பர். இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருமே நிற்கிறாங்க. நம்ம அந்த வழியாக ரோட்டில் போய்கிட்டே இருந்தால் அந்த ரோடு ஃபுல்லாக எல்லோரும் ஒரு மாடாக அந்த மாடை காளையை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காளைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரோட்டில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்களும் எங்கள் அண்ணன் பிள்ளைங்க குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போய் அதை தொட வச்சு நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். குட்டீஸ்லாம் பயந்துச்சுங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் தான் பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதெல்லாம் மலரும் நினைவுகள். நினைக்கும் போது இப்போ அதெல்லாம் நினச்சாலும் நடக்காது. இப்போ பாருங்கள், ஜாலியாக எங்கேயாவது பொங்கல் அப்படின்னா வீட்டில் இருக்கோம், ப்ரோக்ராம் பார்க்குறோம். அந்த ஏஜில் அது சலிப்பு தட்டிடுச்சு. வருஷம் போகிறோமே, இங்கேயே போகிறோமே அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ 5 வருஷமாக எங்கேயும் போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்குமா. எங்கேயாவது போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது. அப்போ சலிப்பு தட்டினது இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கேயாவது போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்லாம் வராது. அவ்வளோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு வாங்கின வெடி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. நான் அண்ணன் பிள்ளைங்களாம் சேர்ந்து நைட்டு வெடியை போட்டுட்ருந்தோம். பொங்கல் அன்னைக்கு யாருமே ஏரியாவில் பொங்கலுக்கு வெடி போடல. எங்கள் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் தான் உட்காந்து பொங்கலுக்கு வெடியை போட்டுட்ருந்தோம். இன்னும் கூட கொஞ்சம் வெடி இருக்குது. பிள்ளைங்க போதும்னு வெறுத்துருச்சுங்க. நான் அடுத்த தீபாவளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுச்சுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோக்ராம்லாம் அந்த டைமில். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்தோடனே நான் இந்த படம் பார்த்தேன், நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன்னு ஸ்கூலில் எல்லோரும் பேசுவாங்க.
அப்போ நான் வந்து நான் எதுவும் நீ என்ன பார்த்த அப்படின்னு சொன்னால், எனக்கு எதுவுமே பார்க்கல, நாங்கள் தான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோமே, திருச்செந்தூர் போயிட்டோமே, அங்கே ஒன்றுமே பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், சே அந்த ஜோக் நல்லா இருந்துச்சுல, இந்த சீன் நல்லா இருந்துச்சுலாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் டிவிலாம் எல்லா வீட்லேயும் இருக்காது, ரேராக தான் இருக்கும் நாங்கள் படிக்கிறப்பலாம். அப்போ பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும், ப்ரோக்ராம் பார்க்க முடியலையே, நிறையா ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க, நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு. இப்போலாம் சர்வசாதாரணமாக யூடியூப்பு அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு. இல்லை எனக்கு இப்போ திடீர்னு தோணுச்சு, என்னடா நம்மளும் பொங்கல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாட்டு பொங்கலுக்கு பாருங்கள், நாங்கள் சிக்கன் பிரியாணி எடுத்து சிக்கன் 65 செஞ்சு, அதுக்கப்புறம் என் பொண்ணு 2 லேஸ் வாங்கிட்டு வர சொல்லி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அது கிறிஸ்பி சிக்கனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டீஸ்லாம் வாங்க விளாடலான்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் விளாண்டோம். சரி நம்மளாம் என்ஜாய் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக உட்காந்து விளையாண்டுட்டு, சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னாங்க, போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன தான் இந்த என்ஜாய்மெண்ட்டு நமக்குள்ளே என்ஜாய் பண்ணாலும், நம்ம அப்போ ட்ராவல் பண்ணி போனது ஒரு சந்தோஷம்தான். அது இப்போ நினச்சாலும் கிடைக்காது. மலரும் நினைவுகள் மாதிரி அதை நினச்சிக்கிட்டு நம்ம இப்போ அதை நினச்சி அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, இப்போ ஊர் சுற்றினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகிற வழியில் ஒரு வீட்டில் வந்து நீங்கள் போய் இந்த காளையை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த காளையை போய் நாங்கள் பார்த்தோம். அதுக்குன்னு தனியாக கோயில் கட்டியிருக்காங்க. அதில் வந்து அந்த காளை வந்து எப்போ போனாலும் அதுதான் வின் பண்ணி வருமா. பாவம் உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சுன்னா அதை சாமியாக அந்த வீட்டில் வச்சு அது கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ச்சே, நம்ம வந்து ஜல்லிக்கட்டு அதை ஒரு இதாக தான் பார்க்குறோன்னு நினச்சேன். எனக்கு தெரியாதவங்களுக்கு அது அப்படி தான் சாதாரணமாக தெரியும். நான்லாம் அந்த வயசில் தெரியாதுங்க, உண்மைதாங்க. நான் போய் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட மதிப்பு மரியாதை. ச்சே, ஜல்லிக்கட்டுனா நமக்கு எவ்வளோ இது அப்படின்னு அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அதை எப்படி வளர்க்குறாங்க, அதை எப்படி தெய்வமாக பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.